ஹாய் வணக்கம். உங்களுக்கு என்ன பேர்? லிக்ஷான். லிக்ஷான். லிக்ஷானுக்கு இன்னைக்கு என்ன கொண்டாட்டம் வீட்டுல? சத்தமா கதையுமே எல்லாரும் கேட்கட்டும். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேயா? இன்னைக்கு பிள்ளைகிட்ட ஹாப்பி பர்த்டேக்காக பிள்ளைக்கு நிறைய கிஃப்ட் தந்திருக்கிறாங்க. அப்ப பிள்ளைக்கு கிஃப்ட் எல்லாம் விருப்பமா? உமக்கு பக்கத்துலயே ஒரு கிஃப்ட் நிக்குது. என்ன கிஃப்ட்? மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ் பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும் மிக்கி மவுஸ்? நீங்க நல்லா கதைப்பீங்களா? உண்மையா? அப்ப என்ன இப்படி தலை மட்டும் ஆடுபடுது, கதையை காணலே. சரி, இன்னைக்கு பிள்ளையோட பர்த்டேக்காக மிக்கி மவுஸோட சேர்த்து நிறைய கிஃப்ட் தந்திருக்கிறாங்க. பிள்ளைக்கு கொண்டே கொடுத்து பிள்ளைய சந்தோஷப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்டா சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப விருப்பமா? அப்படியா? அப்ப இந்த சாக்லேட் சாப்பிட்டா இந்த பல்லெல்லாம் பாதிக்கப்பட்டது. சரி, ஓகே. இன்னைக்கு பிள்ளைக்கு கொண்டே ஃபர்ஸ்டா இந்த சாக்லேட்டை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுல சும்மா கொண்டே சாக்லேட்டை மட்டும் கொடுக்காம அதை பொக்கேயா செய்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. விருப்பமா? தரட்டுமா? அப்ப இந்தாங்க. ஹாப்பி பர்த்டே. திருப்பி காட்டும், எல்லாரும் பார்க்கட்டும் பிள்ளையோட பொக்கே. சரி, ஓகே. பிடிச்சிருக்கா பாரு, நல்லா இருக்கான்னு பாரு. விடுங்க. சரி, இன்னைக்கு பிள்ளைக்கு பொக்கையோட சேர்த்து இன்னும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்டும் இருக்குது. சரி, அந்த ஸ்பெஷலான கிஃப்ட் தாரத்துக்கு முதல் இப்படி கிஃப்ட் பிள்ளைக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? அப்படியே ஷாக் ஆயிட்டார். அப்பா, அம்மா, கைரம் மாமா, கவில் மா. அப்பா, அம்மா, வேற யாரு? கைரம் மாமா, கவில் மா. சரி, இப்ப எல்லாம் பாடமாக்கி வச்சிருந்தெல்லாம் சொல்லியாச்சு. ஆனா ஒரு ஆள் தானே கிஃப்ட் அனுப்பி இருக்கு. இல்ல வீட்டை இப்ப எல்லாருமே கோவன கவலைப்படுவினு பிள்ளை எல்லாத்த பேரையும் சொல்லுது. அப்படியா? கதை நீங்க தலைய மட்டும் மாட்டக்கூடாது. நீங்க அச்சா பிள்ளையா நல்லா கதைப்பீராமன்னு சொன்னாங்களே. இவரா பக்கத்துல நிக்கிறவன்? அண்ணா. அண்ணாவை கிட்ட கூப்பிடும். அவர் கோபம் போல இருக்கு, தூரமா நிக்கிற. சரி, அப்ப இந்த கிஃப்ட் யார் உமக்கு அனுப்பி இருப்பாங்க? மாமா. மாமாவா? ஏன் மாமாவை சொல்றீங்க? முதல் அப்பாவை சொன்னீங்க, இப்ப மாமாவை சொன்னீங்க. இந்த அப்பா கவலைப்படாது. என்ன சொல்லேன்னா அப்பா கவலைப்பட போறேன். என்ன செய்வோம்? சரி, அப்ப தெரியலையா உமக்கு? மறுபடியும் யோசிச்சு பாருங்க. யாருண்டு உமக்கு பிடிச்ச ஒரு ஆள், உமா ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் தான் இதை அனுப்பி இருக்கு. கைரம்மா. இந்த மாமா? கைரம். அவரை பிடிக்குமா உமக்கு? ஆனா அவரை அனுப்பலே. வார வருஷம் அந்த மாமா அனுப்புவார். ஆனா அந்த மாமா இன்னைக்கு அந்த பேர்ல எனக்கு யாருமே கிஃப்ட் தரே இல்ல. கவில் மாமா. கபில் மாமாவா? கபில்ன்ற பேர்ல வந்ததா? இல்ல என்ன அப்படியே அனுப்பி. சரி, பிள்ளைக்கு அந்த ஸ்பெஷல் கிஃப்ட கொடுத்தா சில நேரம் ஞாபகம் வரும் போல இருக்கு. அப்படியா? சரி, ஓகே. இன்னைக்கு பிள்ளையோட ஸ்பெஷலான நாள். என்ன ஸ்பெஷலான நாள்ல தன்னோட கேக் தான் நீங்க கட் பண்ணணும்னு சொல்லி ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. சரி, இந்த கேக்க பார்த்தாச்சு. இதுல கேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. ஏதாச்சும் ஐடியா வரும் தானே? சரி, பாப்போம். ஹாப்பி பர்த்டே. வெயிட்டா இருக்கும். சரி, முன்னுக்கு வந்து பாரு. கேக்ல என்ன எழுதி இருக்கணும் வந்து பாரு. யார்ட்டையோ பேர் எழுதி இருக்கிறாங்க போல இருக்கு. யார்கிட்ட பேர்? லிக்ஷன் யாரு? நீங்க தானா? உங்களுக்கு பர்த்டே என்ன உங்களோட பேர் தான் எழுதுவாங்க. என்ன? சரி, அப்ப போய் நில்ல, மோடி போய் மிக்கி மவுஸ் பக்கத்துல. அழப்போது எனக்கு தெரியா. கிஃப்ட் தந்தால் அழப்போது என்னன்னு தன்ன சொல்லலையேன்னு நினைச்சு இன்னைக்கு நல்லா அழப்போது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் தானே இந்த கிஃப்ட் எல்லாம் தந்திருக்கிறாங்க. அப்ப அவங்கள அழ வைக்கலாமா? நீர் திறந்த கதைக்கு ஒண்ணும் இல்லாடி மிக்கி மவுஸ் நீங்க வாங்க, நாங்க போவோம். கதைக்கிறேன் இல்ல, கூப்பிடும் போறே. சரி, ஓகே. அப்ப யோசிச்சு பாருங்க யாரு தந்திருப்பாங்க. சரி, உமா யாருக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுல? அம்மா. அம்மாக்கும் அப்பாக்கும் பிடிக்கும். சரி, ஓகே, அது சரிதான். அம்மாக்கும் அப்பாக்கும் பிடிக்கும். தூரமா இருக்கிற யாருக்குமா பிடிக்கும்? தூரமா யார் இருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள். ஆனா இந்த கிஃப்டுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கலாம். ஓ, அந்த வாயெல்லாம் மசைச்சு சொல்லி நம்ம அதெல்லாம் கேட்க கூடாது. நீங்களா சொல்லணும். சரி, இந்த கிஃப்டுக்குள்ளேயும் நீங்க யோசிக்கிறாள் இருக்கலாம். ஓபன் பண்ணி இருக்கா, பார்த்தா தெரியுமா நினைக்கிறேன். பாப்பமா பெருசா இருக்கு. என்னவா இருக்கு? அதுக்குள்ள ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கு போல இருக்கு உள்ளுக்குள்ள.
என்ன இருக்குது சரி நாங்க ஓபன் பண்ணுவோம் மாதிரி ஒரு பிள்ளைகிட்ட புள்ள புள்ள பிள்ளைய மிக்கி மவுஸ் கூட்டிக்கணும் வந்து கிட்ட ஓபன் பண்ணி சரி என்னவா இருக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பொறுமை எல்லாம் இல்ல முதல் ஓபன் பண்ணி என்னன்னு பார்த்துதான் மிச்ச கதை சரி லிக்ஷன் என்ன இருக்கும் இதுக்குள்ள சொன்னாதான் இந்த உள்ளுக்கு பாக்ஸ் சொன்னாதான் ஓபன் பண்ண சொன்னாங்க இதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்கு இவ்வளவு பெருசா சரி உமாக்கு யார்கிட்டயாவது கேட்டீரா ஏதாச்சும் கிஃப்ட் விருப்பம் யார்கிட்டயும் கேட்டிருக்கீங்களா ஏதாச்சும் யார்கிட்ட கேட்டீங்க மாமா என்ன கேட்டீங்க மாமாட்ட கிஃப்ட் கேட்டீங்களா அப்ப என்ன விருப்பம் கேட்டீங்க வீட்ல என்ன இருக்கு ஐயோ பல்லு தெரிய போகுது வாய மூணு சரி என்ன கிஃப்ட் விருப்பம் கேட்டீங்க பிள்ளை நிறைய கேக்குறது போல இருக்கு அதனால பிள்ளைக்கு ஞாபகம் வருது இல்ல சரி பாவம் ஓபன் பண்ணியே பாக்கட்டும் வாவ் என்ன பன்னீர் சொல்ல வேண்டியதை நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம் என்ன இருக்கு உள்ளுக்கு மோட்டர் பைக் ஆனா உமக்கு கொடுக்க கூட மிக்கி மவுஸ் இவர் தான் சொல்லலையே இவருக்கு தேவையில்லை நீங்க கொண்டு போங்க சரி யார்கிட்ட கேட்டிருந்த நீர் பைக் ஹலோ லிக்ஷன் யார்கிட்ட கேட்டிருந்த நீர் அப்பாட்டியா சரி ஒரு வெளியே எடுத்து பாப்போம் சரி இனி பைக்ல இருந்தோண்டு மிச்சம் கதைப்போம் அப்படியா கதைப்போமா ஆனா இன்னைக்கு கால ஓட போகுது ஆனா ஓட முடியாதே சரி இப்ப நீங்க ஓடலாம் இது உங்களுக்கு தான் யாரு இந்த கிஃப்ட் தந்தேன்னு சொன்னா தானே ஓடலாம் யார்கிட்ட தெரியாம என்னண்டு அதை பாவிக்கிறது தெரியலையா அப்ப அம்மாட்ட கேட்டுப்பாமா யார் அனுப்பியிருப்பாங்கன்னு அப்ப கூப்பிட்டு கேளுமா அம்மாட்ட கபில் மாமா அனுப்பியிருப்பார் கண்டிப்பா அவர் தான் அனுப்பியிருப்பார் சரியா அப்பான்னு சொன்னீரே அப்பாட்ட கேட்டேன்னு சரி இன்னைக்கு பிள்ளையோட ஸ்பெஷலான நாள் இங்க என்ன பார்க்கணும் பிரதம் பைக் ஓடணும் சரியா இன்னைக்கு பிள்ளையோட ஸ்பெஷலான நாள்ல பிள்ளைய சந்தோஷப்படுத்த சொல்லி பிள்ளையோட என்ன பேர் சொன்னீங்க பிள்ளையோட கபில் மாமா தான் இன்னைக்கு பிள்ளைக்காக இவ்வளவு கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க சந்தோஷமா பிள்ளைக்கு சரி அப்ப பிள்ளைய ரொம்ப பிடிக்குமா உங்களை பிடிக்குமா பிள்ளைக்கு அண்ணாவும் இருக்கும் அண்ணாவையும் பிடிக்குமா ஆனா பிள்ளைய இன்னும் ரொம்ப பிடிக்குமா அப்படியா சரியா அப்ப ஓமண்டு புள்ள சொல்லுது அப்ப உண்மையாதான் இருக்கு அப்ப இன்னைக்கு பிள்ளையோட ஸ்பெஷல் நாள்ல பிள்ளை ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக பிள்ளைக்கு ஸ்பெஷல் கேக் சாக்லேட் பொக்கே அதோட சேர்த்து பிள்ளைக்கு பிடிச்ச பைக் இனி அம்மாக்கு கடைக்கெல்லாம் போய் சின்ன சின்ன பொருள் எல்லாம் பிள்ளை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுமா சரியா ஓகே அதை விட ஸ்பெஷலா மிக்கி மவுஸ் இன்னைக்கு பிள்ளைய சந்தோஷப்படுத்தி டான்ஸ் ஆடுறதுக்கு வந்திருக்கு அப்ப ஹாப்பி தானே சரி இப்ப பிள்ளையோட மாமா இன்னைக்கு சரியான டைமுக்கு கொண்டே உங்களை கொடுக்கணும் எங்களுக்கு ஒரே கரைச்சல் அவ்வளவு விருப்பமே நம்மில சரியான கரைச்சல் என்ன செய்வோம் தேங்க்யூன்னு சொல்லுவோமா அவருக்கு சரி வேற என்ன சொல்ல போறீங்க அவருக்கு தேங்க்யூ விட வேற ஏதாச்சும் ஸ்பெஷலா சொல்லி இருக்கா மாமாக்கு இவ்வளவு கிஃப்ட் அனுப்பியிருக்கிறார் தேங்க்யூ சொன்னா கவலைப்பட போறேன் சரி மாமாவை எவ்வளவு பிடிக்குமென்று நீங்க சொல்லுங்க அது மாமா பாக்குறாரா நல்லா பிடிக்குமா சரி மாமாட்ட எதுன்னு சொல்லணுமா நீங்க என்ன சொல்லணும் பாக்கணும் விருப்பம் இல்லையா நேர பாக்கணும் விருப்பம் அப்ப சொல்லுங்களேன் சீக்கிரம் வேற சொல்லி பாத்துட்டு இருக்கிற சொல்லுங்க நீங்க சொன்னாதானே வேற வேற சரி மாமாக்கு ஒரு லவ் யூ சொல்லிட்டு நாங்க கேக் கட் பண்ணுவோம் சரி லவ் யூ ஒன்னு சொல்லுங்க லவ் யூ மேம் ஓகே பிள்ளை சரி பிள்ளை லவ் யூ சொல்லிட்டு கேக் கட் பண்ணுவோம் இல்லைங்களா மிஸ் யூ மாமாவும் பிள்ளைய ரொம்ப மிஸ் பண்றாரா சீக்கிரம் பிள்ளைய பார்க்க ஸ்ரீலங்கா வேறாம் சரியா சந்தோஷமா அப்ப நாங்க உங்க மாமாவோட ஸ்பெஷல் கேக்க கட் பண்ணுவோமா அண்ணாவை கூப்பிடுமா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் லிக்ஷன் ஹாப்பி பர்த்டே டு யூ
எல்லாரும் சேர்த்து சொன்னீங்கன்னா சரி. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமா? இன்னைக்கு உங்களோட தம்பி தானே, உங்களோட பிள்ளையில ரொம்ப பிடிக்குமாம், உங்களையும் பிடிக்குமாம். உங்களோட பிள்ளைகள எதிர்காலத்துல எல்லா நேரத்திலையும் அவர் எல்லா சந்தர்ப்பத்திலையும் உங்களோட அவர் எப்பயுமே உறுதுணையா இருப்பார் என்றும் உங்களோட பிள்ளைகள எதிர்காலத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம் என்றும் அவர் சொல்லியிருந்தார். நீங்க கவலைப்படாம எப்பவுமே இதே பாசத்தோட எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் என்று ஹகி சர்ப்ரைஸ் சார்பா நாங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் அக்கா. நன்றி.